யூஸ்டு கார் வாங்கும் போது என்னென்ன பார்த்து வாங்கணும்னு தான் இந்த சீரீஸ்ல நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த காரை வாங்க போயிருக்க இடத்துல இந்த கார்ல ஏசியில ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்கேஸ் கூலிங் கம்மியா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா இந்த காரை வாங்குறத நான் ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னு ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ சேல் பண்ற பர்சன் வந்து, தம்பி அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கேஸ் ஃபில் பண்ணா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கேஸ் ஃபில் பண்றதுக்கு 1000 ருபீஸ் இல்லைன்னா ஒரு 2000 அவ்வளோதான் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு செலவாகும். ஆனால் அந்த கார்ல கம்ப்ரஸரோ இல்லை காயிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேர் பெருசா போயிருந்ததுன்னா அதோட செலவு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 இல்லை 40,000 கிட்ட செலவாகும். ஸோ நம்ம கார் வாங்க போகும்போதோ கார் ஏசியில எதனா இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கார் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.